அதாவது மகாபாரதத்துல அர்ஜுனர் தேர்ல ஏறி அமர்ந்த பிறகு தைரியத்துக்காக தைரியலட்சுமியை வணங்கிட்டு உட்கார்ந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு. அனுமார் பாத்தீங்கன்னாக்கா காட்டுக்கு செல்லும் போது அங்க சீதா தேவியை சுத்தி செல்லும் போது வீரலட்சுமியை வணங்கிட்டு போனதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதாவது 8 லட்சுமிகள் கிட்டேயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வரம் வாங்கினதுக்கான புராண சாட்சிகளும் இருக்கு. இந்திரன்லேருந்து அதாவது தானியலட்சுமின்னு சொல்லக்கூடியத பாத்தீங்கன்னாக்கா வாராகி ஏற்கலப்பையோட இருக்கக்கூடிய வாராகியும் இந்த தானியலட்சுமியும் ஒரே இதை சேர்ந்தவங்க தான், ஒரே சக்தியை சேர்ந்தவங்க தான். அதே போல சந்தான லட்சுமி எப்பேற்பட்ட புத்திர தடை ஒருத்தருக்கு இருந்தாலும் இர்ரெகுலர் பீரியட் சார்ந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சந்தான லட்சுமியை வழிபாடு செய்யும் போது மிக சிறப்பான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக மிக முக்கியமானது தனலட்சுமி. அதாவது எப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கும் பொருளாதார ரீதியான வெற்றியை அணுகணுன்றது ரொம்ப நாளான ஒரு விஷயம், எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. தனது பொருளாதாரத்தை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய ஒரே லட்சுமி தனலட்சுமி. அவளை தான் தனத்தாரால் எச்சினி அப்படின்னும் சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு லட்சுமிக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கு, ஒவ்வொரு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி இருக்கு, ஒவ்வொரு வரங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைஞ்சவங்க இங்க இருக்கக்கூடிய பெசன் நகர் சொல்லக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகள். இந்த கோவிலை போய் நீங்க பாத்தீங்கன்னாலே பாத்தீங்கன்னா அந்த கோவிலை நீங்க சுத்தி வரும்போதே ஓம்ன்ற அமைப்பிலே இருக்குங்க. அது நீங்க சுத்தி ஒவ்வொரு லட்சுமியை பார்த்துட்டு வரத்துக்காட்டியே உங்களுக்குள்ளேயே ஒரு வைப்ரேஷனும் உடம்புல ஆற்றலும் கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது.